லேவியராகம புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடு என் உடன்படிக்கையை திடன்படுத்துவேன். ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்கலாம். மகிமையும் மகத்துவம் நிறைந்த அன்பின் தகப்பனே, இந்த புதிய ஆண்டுக்குள் எங்களை நடத்தின கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த புதிய ஆண்டு வாக்குத்தத்தத்தை செய்தியாக எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதியும், எங்களோடு பேசும் கோணலை சபையாக்குகிறவர் கர்த்தாவே, இருளை வெளிச்சமாய் மாற்றுகிறவர் நீரே. எங்கள் இருதயங்களையும் நீர் மாற்றி எங்களை ஆசீர்வதித்து எங்களை பழுகி பெருகச் செய்கிறார். உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க பிரியமானவர்களே, இந்த 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது லேவியராகம புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எல்லாரும் கவனமா கேளுங்க. இந்த வாக்குத்தத்த செய்தியானது இந்த வருடத்தின் ஆசீர்வாதத்தின் செய்தியா இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை கேட்கும் பொழுது நமக்கு எப்படி இருக்குனாக்கா ஒரு புது பலன், புது உற்சாகம் வர்ற மாதிரி இருக்கு. கரெக்டா இல்லைங்களா? நான் உங்கள் மேல் கண்ணோக்கமா இருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடு என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். அங்க என்ன சொல்ற? நான் உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி என் உடன்படிக்கை உங்களோடு திடப்படுத்துவேன் சொல்லவில்லை. அங்க ஒரு வார்த்தையை அவர் சேர்த்து இருக்கிறார். அந்த வார்த்தை என்னவென்று சொன்னால், கண்ணோக்கமாயிருப்பேன், நோக்கமாயிருப்பேன். உங்களை பழுகச் செய்யவும் பெருகச் செய்யவும் நான் எப்படி இருப்பேன்? நோக்கமாயிருப்பேன். ஹல்லேலூயா. என்னுடைய நோக்கம் என்னன்னாக்கா, நீங்க ஆசீர்வதிக்கப்படுவதுதான், நீங்கள் பழுகுவதுதான், நீங்கள் பெருகுவதுதான் கர்த்தருடைய நோக்கமா இருக்கிறது. அந்த வசனத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நான் உங்கள் மேல் நோக்கமா இருப்பேன். நீங்க எந்த நிலைமையில் இருந்தாலும் கூட அந்த நிலைமையில் இருந்து நான் உங்களை பழுகச் செய்யவும் பெருகச் செய்யவும் எப்படி இருப்பேன்? கண்ணோக்கமா இருப்பேன். நீங்க எவ்வளவு உபத்திரவத்தில் இருந்தாலும், எவ்வளவு பாடுகள் மத்தியில் இருந்தாலும், எவ்வளவு நிர்பந்தத்தில் இருந்தாலும், நெருக்கத்தில் இருந்தாலும், எவ்வளவு கற்றுகளில் இருந்தாலும், ஆண்டவர் என்ன சொல்றார்? உங்கள் மேல் நோக்கமா இருப்பேன். நோக்கமா இருந்து நான் என்ன செய்வேன்? உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி என் உடன்படிக்கை உங்களோடு திடப்படுத்த. புதிய வருடம் எப்படி இருக்கிறது? நமக்கு மிகவும் சந்தோஷமா இருக்கும். நான் ஜெபிக்கும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் எனக்குள் உணர்த்தின காரியம், இந்த ஆண்டு ஒரு ஜெயமான ஆண்டா இருக்கும் கர்த்தரை பின்பற்றுகிறவர்களுக்கு. பிரைஸ் தி லார்ட். இந்த ஆண்டு மாத்திரமல்ல, கர்த்தரை பின்பற்றுகிற யாருக்கும் எப்பொழுதும் தோல்வி என்பது கிடையவே கிடையாது. அதை நம்ம புரிந்து கொள்ள நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி ஆமென் சொல்லுவோமா? அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு தோல்வி கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்கு தோல்வி? ஹல்லேலூயா. நம்மை பின்தொடர்கிற பிரச்சனைகளுக்கு தான் தோல்வி. நம்மை பின்தொடர்கிற சாத்தானுக்கு தான் தோல்வி. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் சொல்றான், சமாதானத்தின் தேவன் சீக்கிரத்தில் சாத்தானை உங்கள் கால்களின் கீழ் நசுக்கி போட. ரோமர் எழுதின நிருபம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை ஒருவர் விரைவாக எடுத்து வாசியுங்கள். என்ன சொல்றாரு அங்க? ரோமர் 16:20. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நல்ல உற்சாகமா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அந்த சாத்தானானவன் நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட இன்னல்களையும் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் கொண்டு வந்திருந்தாலும் கூட, சமாதானத்தின் தேவன் சாலோமின் ராஜாவானவர் என்ன செய்வாராம்? ஹல்லேலூயா. சாத்தானை உங்கள் கால்களின் கீழ் நசுக்கி போடு. அதாவது உங்க காலாலேயே சாத்தானை மிதிக்கிறவர் தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஜெயக்கொடியானவர். ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கிற தேவன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். நல்ல உற்சாகமாக கரங்கள் தட்டி ஜெயம் கொடுக்கும்
நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துணியால் உயர்த்துவேன். ஹல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துணியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசுராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லுவோமா? இந்த ஆண்டில் நமக்கு என்ன செய்ய போகிறார்? ஜெயம் கொடுக்க போகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு, அவரை நம்பி இருக்கிறவர்களுக்கு எந்த ஒரு தோல்வி என்பது கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாருங்க, கடந்த வருடங்களாக என்ன சொன்னாங்க? அந்த தேசத்துல அது நடக்க போகுது, இந்த தேசத்துல இது நடக்க போகுது. ஹல்லேலூயா. 2021 ஆண்டு தீர்க்க தரிசன கூற்றங்கள் என்று சொல்லி யாரும் வைக்க மாட்டாங்க இனிமே, கொரோனாக்கு பிறகு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கரெக்டா இல்லைங்களா? தீர்க்க தரிசனம் சொன்னவங்க எல்லாம் பண்ண தெரியுமா சொல்றாங்க? நான் தீர்க்க தரிசியே கிடையாது, நான் யாரு? நான் சுவிசேஷகர் தான் சொல்லி பகிரங்க மீட்டிங்ல அனௌன்ஸ் பண்றாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வழிகளிலே இல்லாத காரியங்கள் சொன்னா அப்படிதான் கர்த்தர் என்ன செய்வார்? முற்றுப்புள்ளி வைத்து விடுவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம் சொல்லுகிறது தீர்மானத்தின் காரியங்கள். கர்த்தரை பின்பற்றுகிறவர்களுக்கு தோல்வி கிடையவே கிடையாது. கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறவர்களுக்கு தோல்வி என்பது கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதனால பிரியமானவர்களே, இந்த ஆண்டு அவர் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருந்து என்ன செய்வார்? பழுகவும் பெருகவும் செய்வார். பிசாசுக்கு என்ன பிடிக்காது? நீங்க பழுகுவது பெருகுவது பிடிக்கவே பிடிக்காது. பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் சமாதானத்தின் தேவன் சாத்தானை சீக்கிரமாய், என்ன சொல்லி அங்க சீக்கிரமாய் போட்டிருக்கா இல்லையா? வாட்சிங்க இல்லையா? சீக்கிரமா. ஹல்லேலூயா. லேட் பண்ணவே மாட்டார். சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழ் நசுக்கி போடுவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்ப கால் கீழே நசுக்கிறது கூட நம்ம கால் எப்படி இருக்கணும்? நம்ம கால் எப்படி இருக்கணும்? அவர் நசுக்கும் போது நம்ம கால் என்ன ஆயிடக்கூடாது? சொல்லுங்க, நசுக்கி போக கூடாது. இப்ப சின்ன பையன் அவன் இருக்கிறான் நினைச்சு, அவனுக்கு கால் கீழே ஏதோ ஒரு பூச்சி இருக்கு, அவன் காலை போட்டு நம்ம மிதிச்சிட்டோம்னாக்கா அவன் கால் என்ன ஆயிடும்? அதுக்கு போக பாஸ்டர், அந்த பூச்சி கடிச்சிருந்தாலும் கூட எனக்கு இந்த அளவுக்கு வலி இருந்திருக்காது, நீங்க போட்டு என்ன மிதிச்சிட்டீங்கன்னு சொல்லுவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளாக பிலிப்பியர்ல மன்னிக்கணும், எபேசியர்ல ஒரு வசனத்தை வாசிங்க. எப்போ மிதிச்சு நசுக்கி போடுவாருனாக்கா 6:10 வாசிங்க. எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். என்ன சொல்றாங்க? நான் மிதித்து நசுக்கி போனாக்கா நீங்க எப்படி ஆகணும்? கர்த்தரிலும் அவருடைய வல்லமையின் சத்துவத்திலும் நீங்கள் பலப்படுங்க. நீங்க பலப்படணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருடைய வல்லமையின் சத்துவத்தில் நீங்க பலப்படணும். நீங்க சும்மா இருக்கும்போது வேதத்தை எடுத்து வாசிக்கணும், சும்மா இருக்கும்போது ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. சபையில ஜெபங்கள் வைக்கும் பொழுது வரணும். இதுதான் பலப்படுறது. பிரைஸ் தி லார்ட். எப்பொழுதுமே சும்மா இருந்து நீங்க முக்காடு போட்டுக்கிட்டு வீட்டுல இருந்து ஸ்தோத்திரம் சொன்னாக்கா கர்த்தருடைய வல்லமையிலும் சத்துவத்திலும் பலப்பட முடியவே முடியாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருடைய சமூகம், அவருடைய சமூகத்தை தேடணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சாத்தான் உங்கள் கால்களின் கீழ் மிதித்து போடப்பட வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரிலும் அவருடைய வல்லமையின் சத்துவத்தில் நீங்க என்ன பண்ண வேண்டும்? பலப்பட வேண்டும். ஹல்லேலூயா. உலகத்தின் ஞானத்துல நம்ம பலப்படுகிறோம், உலகத்தின் ஆற்றலிலே பலப்படுகிறோம், உலகத்தின் காரியங்களிலே நாம் பலப்படுகிறோம். ஹல்லேலூயா. அதனால உலகத்தின் காரியங்களை நாம் அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு செயல்படுகிறோம். அதே போல் கர்த்தரிலும் அவருடைய வல்லமையின் சத்துவத்தில் நீங்க என்ன பண்ண வேண்டும்? பலப்பட வேண்டும். பலப்பட வேண்டும் என்று சொன்னால் எப்படி எப்படி நான் பலப்படுவது? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எப்படி நான்
பலப்படுவது சபை மூலமாக தான், சபையின் உபதேசத்தின் மூலமாக தான், சபையின் ஐக்கியத்தின் மூலமாக தான். ஒவ்வொரு விசுவாசியும் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையில் என்ன பண்ண முடியும்? பலப்பட முடியும். ஹல்லேலூயா. ஏன் என்று சொன்னால் இது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, சுய இரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்ட சபை. அது கல்லின் மேல் கட்டப்பட்டு இருக்கிறது. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபை இருக்கிற வரைக்கும் ஆவியானவர் தான் சபை, ஆவியானவர் சபையை நடத்துகிற வரைக்கும் எந்த ராஜ்யங்களும் சபைக்கு விரோதமாக எழும்பவே முடியாது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நம்மை காப்பாற்றுவது எது? நம்மை பாதுகாப்பது எது? நம்மை பத்திரப்படுத்துவது எது அப்படி என்று சொன்னால் சபை, சபை, சபை தான். அந்த புதிய ஏற்பாட்டு சபை தான் ஹல்லேலூயா தேவனுடைய கிறிஸ்துவனுடைய சரீரமா இருக்கிறது. நாம் அனைவரும் ஒவ்வொரு அவயவங்களாக இருக்கிறோம். நாம் ஒன்றாக இணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் ராஜ்யத்தை, அந்த வளர்ச்சியை என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா உயர்த்த வேண்டும். அதனால பிரியமானவர்களே, கர்த்தரிலும் அவருடைய வல்லமையின் சத்துவத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டும்? பலப்பட வேண்டுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப சத்துவத்துல பலப்படுறவங்க நம்ம இனிமே சர்ச்சுக்கு போக கூடாதுன்னு யோசனையே வரக்கூடாது. வந்துச்சுன்னா அங்க யாரு இருக்காங்க? உன்னை வஞ்சிக்கிற சாத்தான பின்னாடி இழுத்துக்கிட்டே இருக்கிறான். ஹல்லேலூயா. ஐயா முட்டி வலியா, ஐயா காலு வலியா, ஐயா வயிறு வலியா, ஐயா தலை வலியா, ஐயா மனுஷங்க ஆட்டிங்கன்னா எங்க என்ன யாரு இருக்காங்க? யார் சொல்லுங்க? நீங்க வல்லமையிலும் சத்துவத்திலும் பலப்படாதபடிக்கு சாத்தானவன் உங்களை என்ன பண்ணி கொண்டிருக்கிறான்? வஞ்சித்து கொண்டிருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்ம எப்பொழுது எப்படி இருக்கணும்? அனாயிட்டிங் அனலா இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, தூக்கம் வர்ற வரைக்கும் நீ ஜெபம் பண்ணிட்டே இரு. பிரைஸ் தி லார்ட். நம்ம நிறைய பேர் தூக்கம் வரலன்னு சொல்லி தூக்கமே வராம போயிடும். கரெக்டா இல்லைங்களா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதனால பாருங்க பிரியமானவர்களே, அவருடைய வல்லமையின் சத்துவத்துல நம்ம என்ன செய்யப்பட வேண்டும்? பலப்பட வேண்டும். எனக்கு ஆரம்பத்துல ஜெபிக்கவே தெரியாது. என்ன செய்வேனாக்கா மணிக்கணக்கில் ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருப்பேன். மணிக்கணக்கில் ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஸ்தோத்திரம் 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 சொல்லி மூச்சு விடாம சொல்லிக்கிட்டே இருப்பேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் சாத்தானை, நான் சொன்னேன் இல்லைங்களா, இல்லைன்னா நம்ம கால் ஏதாவது ஆயிடுமோ சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? சாத்தானை விட்டு வச்சிருவாரு. கரெக்டா இல்லையா? தப்பா பேசுறேனா மாத்தி பேசுறேனா சொல்லுங்க? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உங்களை பின்தொடர்கிற சாத்தானை கர்த்தர் மிதிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஒவ்வொருவரும் அவருடைய வல்லமையின் சத்துவத்தில் என்ன பண்ண வேண்டும்? பலப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம ஆளுங்க பலப்பட்டாவே சபையில இருக்க மாட்டாங்க. அது பெரிய ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. கரெக்டா இல்லைங்களா? ஒன்னு நல்ல ஜெபம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, நல்ல ஆராதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, அப்படி இப்படின்னு சொன்னாங்கன்னா பாஸ்டர் தீர்க்க தரிசனம் சொல்லிடுவாங்க. நடக்கிறது தானே இது? எல்லா இடத்துலயும் நடக்கிறது தான். அங்கதான் ஒரு இடர்களை ஏற்படுத்தி என்ன பண்ணுவான்? சபையை உடைச்சிடும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீ பாஸ்டருக்கு சொல்லக்கூடாது தீர்க்க தரிசனம். நீ பலப்பட்டாக்க ஒரு அந்நியனுக்கு சொல்லணும், ரட்சிக்கப்படாதவனுக்கு சொல்லணும், அவனை இழுத்து கொண்டு வந்து சபையில உட்கார வைக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நான் பாஸ்டர் என்பார், பரவாயில்ல, நம்ம சர்ச்சில் ஒரு நல்ல ஒரு தீர்க்க தரிசி ஆண்டவர் எழுப்பி இருக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? தீர்க்க தரிசனம் சொல்ற பேர்ல இருக்கிற ஆத்மாவும் போயிடுச்சுன்னு சொல்லி நான் துண்டை போட்டுட்டு புலம்ப வேண்டியதாயிடுது. கரெக்டா இல்லைங்களா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீ தீர்க்க தரிசனம் சொல்ற அளவுக்கு வளர்ந்துட்டியா? 10 ஆத்மாக்களை சபையில கொண்டு வந்து என்ன பண்ணணும்? உட்காரணும், உட்கார வைக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, உன் பாவத்துல இருந்து மனம் திரும்பு, உன் வியாதியில எப்படி இருக்கு, உன் தரித்திரம் எப்படி இருக்கு, கர்த்தரை விசுவாசி. ஹல்லேலூயா. கர்த்தரை சுகமாக்குவார். நான் ஜெபம் பண்றவா சபைக்கு வான்னு சொல்லி என்ன பண்ணணும்? ஹல்லேலூயா கொண்டு வரணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க பிரியமானவர்களே, அப்ப நீங்க என்ன பண்ணணும்? பலப்பட வேண்டும். இந்த ஆண்டுல நீங்கள் பலப்படுவதற்கு கர்த்தர் என்ன செய்ய போறார்? உங்கள் மேல் கண்ணோக்கமா இருக்க போறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. அவருடைய வல்லமையின் சத்துவத்தில் உங்களை பலப்படுத்த போகிறார். அவர் உங்கள் மேல் கண்ணோக்கமா இருந்து என்ன செய்ய போறார்? உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை அவர் மாற்ற போகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பாருங்க பிரியமானவர்களே, கர்த்தருக்குள் அவருடைய வல்லமையின் சத்துவத்தில் நாம் பலப்பட வேண்டும் என்றால் 3 விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை விஷயங்கள்?
மூன்று விஷயங்கள். இந்த அதிகாரத்தின் முதல் 3 வசனங்களை நம்ம வாசிச்சாவே நமக்கு தெரிஞ்சு போயிடும் என்ன அந்த 3 விஷயங்கள் என்று சொல்லி. லேவியராகம புஸ்தகம் 26:1 வாசிங்க. நீங்கள் உங்களுக்கு விக்கிரகங்களையும் சொரூபங்களையும் உண்டாக்காமலும் உங்களுக்கு சிலையை நிறுத்தாமலும் சித்திரம் தீர்த்த கலையை நமஸ்கரிக்க பொருட்டு உங்கள் தேசத்துல வைக்காமல் இருப்பீர்களாக. நான் உங்கள் போதுமா 3 தானே வாசிக்க சொன்னேன். நான் உங்கள் தேவனாகி கர்த்தர். 3 வாசிங்க. என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியா இருப்பீர்களாக. நான் கர்த்தர். நீங்கள் என் கட்டளையின்படி நடந்து என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்தால். பாருங்க 3 வசனங்கள்ல தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. நல்லா கேக்குறீங்களா எல்லாரும்? ஹல்லேலூயா. ஐயா தூங்கிட்டேன்னு மாத்திரம் சொல்லிட்டாதீங்க. நாளைக்கு கேட்கும் போது யாராவது தூக்கம் வருதுன்னா போய் கையை தட்டி என்ன பண்ணுங்க, ஹல்லேலூயா. தூக்கமே விழித்திரு. நல்ல உற்சாகமா கரங்களை தட்டுங்க, நல்லா தட்டுங்க. நீங்க தட்டுல பக்கத்துல இருக்கிறவங்க தூங்க கூடாது. அப்ப இன்னும் நல்லா பலனா தட்டுவோம். ஹல்லேலூயா. நீங்க தூங்க கூடாதுன்னா கஷ்டமா இருக்கும். பக்கத்துல அவன் தூங்க கூடாதா? ஓகே, என்ன பண்ணலாம்? இன்னும் சவுண்டா தட்டு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அது மனுஷனுடைய இயல்பான தன்மை. அதுல இருந்து தான் நமக்கு கர்த்தர் என்ன பண்றார்? ஒரு மாற்றத்தை கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் உங்களுக்கு விக்கிரகங்களையும் சொரூபங்களையும் உண்டாக்காமல் உங்களுக்கு சிலையை நிறுத்தாமல் சித்திரம் தீர்த்த கலையை நமஸ்கரிக்கும் பொருட்டு உங்கள் தேசத்தில் வைக்காமல் இருப்பீர்களாக. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். பிரைஸ் தி லார்ட். செய்யக்கூடாதது என்ன? ஆண்டவர் என்ன சொல்றாரு? உங்களுக்கு விக்கிரகங்களையோ சிலையோ வரையப்பட்ட ஓவியங்களையோ உங்களுக்கு தேவனாக நீங்கள் என்ன செய்யக்கூடாது? உங்களுக்கு நிறுத்தி அவைகளை நமஸ்கரிக்க கூடாது. பிரைஸ் தி லார்ட். நம்ம சொல்லுவோம் விக்கிரக ஆராதனை வேண்டாம்பான்னு சொல்லுவோம். எங்களுக்கு விரோதமா பேசுறான்னு அந்நிய ஜனங்க அறியாமையில் இருக்கிறவங்க பேசுவாங்க. உன்னை விட அதிகமா வணங்கணும்பா நான் விக்கிரகங்களை. இப்ப ஏன் விட்டனாக்கா நான் மனம் திரும்பின காரணம் சத்தியத்தை புரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் விக்கிரகங்களை வணங்க கூடாதுன்றாரு? ரோமர்ல தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் சிருஷ்டியை சேவியாமல் சிருஷ்டிகரை சேவிக்க வேண்டும். அப்ப அங்க என்ன செய்யறாங்க? ஹல்லேலூயா. தன்னை சிருஷ்டித்தவரை மறந்து சிருஷ்டிக்கப்பட்டவைகளை சேவிக்க ஆரம்பித்தார்கள். சூரியனை நமஸ்கரிப்பது, சந்திரனை நமஸ்கரிப்பது, சமுத்திரத்தை நமஸ்கரிப்பது, பூமியை நமஸ்கரிப்பது, மரங்களை நமஸ்கரிப்பது, பர்வதங்களை நமஸ்கரிப்பது, நதிகளை நமஸ்கரிப்பது. இதெல்லாம் எதுக்குனாக்கா உன்னுடைய பிரயோஜனத்துக்காக, உனக்காக தான் நான் சிருஷ்டித்தேன். உனக்கு காற்று வேணும், தண்ணி வேணும், பசுமையான இடங்கள் நிலங்கள் வேணும். எல்லாமே நமக்காக தான் சிருஷ்டித்தார். எனக்காக சிருஷ்டிக்கப்பட்டதை நம்ம என்ன தெரியுமோ அறியாமையினால நம்ம அதெல்லாம் வணங்க ஆரம்பிக்கிறோம். அதனால பைபிள்ல நல்ல ஒரு டெபினிஷன் கொடுத்திருக்காரு ஆண்டவர். என்ன கொடுத்திருக்காரு? நல்ல ஒரு புரிந்து கொள்ளுதல் கொடுத்திருக்காரு. பிரைஸ் தி லார்ட். அவைகள் எல்லாம் உனக்காக தான் சிருஷ்டித்தேன். நட்சத்திரங்கள் எல்லாம் உனக்காக தான். எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணிட்டேன்? உங்களுடைய க்ஷேமத்துக்காக தான். நீங்க இந்த பூமியில வாழ்வதற்கு ஏதுவாக தான் அவைகளை சிருஷ்டித்தேன். ஹல்லேலூயா. அவைகளை மறந்து, உங்களுக்காக படைத்ததை மறந்து நீங்களே என்ன பண்றீங்க? அதுதான் படைப்புகளை வணங்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் கேட்கிறார், நீதியான கேள்வி கேட்கிறார். பிரைஸ் தி லார்ட். கரெக்டான ஒரு விளக்கத்தை ஆண்டவர் கேட்கிறார். ஹல்லேலூயா. அப்போ தன்னை சிருஷ்டித்தவரை மறந்து சிருஷ்டியை தொழுது கொள்ளுகிறோம். ஒரு தீர்மானம் எடுக்கணும், இனிமே எந்த சிருஷ்டியை நான் தொழுது கொள்ள மாட்டேன். கிறிஸ்தவர்களுக்குள்ள ஒரு மறைவான ஒரு சிருஷ்டி இருக்கு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேவனை காட்டிலும் கனமாக எண்ணுகிறதெல்லாம் விக்கிரக ஆராதனை. தேவனை காட்டிலும் உயர்வாக எண்ணுகிறதெல்லாம் விக்கிரக ஆராதனை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சோ இந்த முதலாம் வசனம் தேவனுக்கு முன்பாக
மனிதன் தேவனை மட்டுப்படுத்தும்படி உயர்த்துகிற காரியங்கள் தான் இந்த முதலாம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு நீங்க நமஸ்கரிக்கும்படி, நீங்கள் வழிபடும்படி நீங்க என்ன பண்ணக்கூடாது? இப்படிப்பட்ட மனுஷருடைய ரூபம், மிருகங்களுடைய ரூபம், ஊரும் பிராணிகளுடைய ரூபம் உங்களுக்கு தெய்வமாக நீங்கள் என்ன செய்யக்கூடாது? நிறுத்தி கொள்ளக்கூடாது. எந்த ஒரு சொரூபத்தை நீ வைத்துக் கொள்ள கூடாது. விக்கிரக ஆராதனை உனக்குள்ள இருக்கவே கூடாது. பண ஆசை என்னது? பொருள் ஆசை, அது ஒரு விக்கிரக ஆராதனை. வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது. பொருள் ஆசை எப்படிப்பட்டது? விக்கிரக அந்த பொருள் வேணும், இந்த பொருள் வேணும், அது வேணும், இது வேணும், அது வாங்கணும், இது வாங்கணும் சொல்லி நீ யோசித்து கொண்டே இருக்கிறாய் என்று சொன்னால் அது ஒரு விக்கிரக ஆராதனை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, உனக்கு கர்த்தர் தான், நான் கர்த்தர் என்று சொல்லுகிறார். நான் தான் உனக்கு கடவுள், நான் தான் பயபக்திக்குரியவர். பிரைஸ் தி லார்ட். அதனால பாருங்க பிரியமான, நமக்கு விக்கிரக ஆராதனை எதுவுமே இருக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். சண்டேன்னா நம்ம என்ன பண்ணணும்? அவர்தான் நமக்கு பெரியவர். ஹல்லேலூயா. யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. ஓசன்னா உன்னததே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆமன் அசைத்து ஓசன்னா 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 உன்னத தேவனே. ஆமென் சொல்லுங்க. ஓசன் ஓசன்னா ஓசன்னா. உறுதியான அடித்தளமே, ஆராதனை ஆராதனை. விலை உயர்ந்த மூலைக்கல்லே, ஆராதனை ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே. ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? உங்கள் மேல் கண்ணோக்கமா இருந்து நீங்கள் பழுகவும் பெருக போறீங்க. பிரைஸ். எத்தனை மடங்கு நீங்க பெருகணும்னு நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா. என்ன எவ்வளவு யோசிக்கிறீங்க? பட்டுன்னு சொல்லுங்க. நான் எத்தனை மடங்கு இழந்து போனா அத்தனை மடங்கு நான் பெருகணும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை மடங்கு நீங்க இழக்கப்பட்டீர்களோ, எவ்வளவெல்லாம் நீங்க இழந்து போனீங்களோ, அதை அத்தனை மடங்கு நீங்க பெறுவதற்கு அவர் இரக்கமுள்ளவர், உயர்த்துவதற்கு அவர் உயர்ந்தவர். ஹல்லேலூயா. அப்ப நம்ம ஒரு தீர்மானம் என்னன்னாக்கா, விக்கிரக ஆராதனை எனக்குள்ள இருக்கவே கூடாது. பொருளாசை என்கிற விக்கிரக ஆராதனை இருக்கக்கூடாது. சொரூபம் என்கிற விக்கிரக ஆராதனை இருக்கக்கூடாது. அவரை தாழ்த்துகிற மற்றப்படுத்துகிற எந்த ஒரு விக்கிரக ஆராதனை இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்கணும். தடை செய்கிறவர்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணணும். ஐயா அவர் வேணான்ட்டாரு, நான் வீட்டுல இருந்துடுறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் ஒரு காணொலியில பார்த்தேன். கிறிஸ்துவர்கள் தங்களை மூடி மறைத்துக் கொள்கிறார்கள். வெளிப்படையாக அறிக்கை செய்யறது கிடையவே கிடையாது. பிரைஸ் எல்லாம். ரகசிய கிறிஸ்துவர்கள் அதிகமா இருக்கிறாங்க இந்தியாவில். ஏற்றுக்கொண்டு அறிவிக்காத கிறிஸ்துவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அவர் சொல்றது நியாயமா தான் படுது. பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் நிறைய சலுகை போயிடுது, நிறைய சலுகை போயிடுது. அதனால நம்ம டிசில எல்லாம் என்ன இருக்குனாக்கா இந்து தான் இருக்கும். என்ன இருக்கும்? இந்து தான் இருக்கும். நான் கேட்பேன், ஜோசப்னு இருக்கும். என்ன பிரதர் கேஸ்ட்னாக்கா மாத்தி போட்டுடுங்க. என்ன ரிலிஜன்? இந்து போட்டுங்க பிரதர், இந்து போட்டுங்க. ஹல்லேலூயா. அதனால சொல்றாரு, ஏன் ஒரு கிறிஸ்துவனுடைய
அதாவது ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள், அவர்தான் நம்முடைய கடவுள் சொல்றதுக்கு இந்த உலகத்தின் காரியங்கள் நிமித்தம் அச்சப்படுறாங்க. அல்லேலூயா. நான் கிறிஸ்துவங்க, நான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன், என்னை அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு நான் என்ன பண்றேன்? தயக்கம் காட்டுறேன். ஏன்னாக்கா இந்த உலகத்துக்குரிய நன்மைகள் என்னை விட்டு போயிடும். அல்லேலூயா. இந்த உலகத்துக்குரிய நன்மைகள் விட்டு போயிடும் சொல்லிட்டு தேவனுடைய ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ளாம அப்படியே என்ன பண்றோம்? அப்படியே இருக்கிறோம். ஸ்கூல்ல ஸ்காலர்ஷிப் வேணும், கோட்டா வேணும், அது வேணும், இது வேணும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம்? பெரிய கோட்டாவே விட்டுடுறோம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன பண்ணிடுறோம்? அது அவர் முஸ்லிம்ஸ் இஸ்லாமியர்களை ஒரு உதாரணம் காட்டுறாரு. 2000 வருஷத்துக்கு முன்னாக வந்த நம்ம இந்தியா, இன்னும் இந்தியாவுக்குள்ள வந்த கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை இன்னும் எவ்வளவு இருக்கா? 2.5% தான் இருக்கு. 650 வருஷங்களுக்கு முன்னாடி வந்த முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை எப்படி இருக்கா? 19% இருக்கா. பிரைஸ்லாம். அவங்க அல்லாதான் கடவுள் என்பதை அவர்கள் என்ன செய்வதில்லை, வெட்கப்படுவதில்லை. குர்ஆனை வாசிக்கிறாங்க, உருது கத்துக்கிறாங்க. பிரைஸ்லாம். முஸ்லிம் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஹல்லேலூயா. போய் கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்ல என்ன பண்றாங்க? எல்லாமே பண்றாங்க. அவங்க எதுலயும் என்ன பண்றது கிடையாது, கன்ஸ்ட்ரக்ஷனே கொடுக்கறது கிடையாது. நீ இப்படி இருந்தாவா, இல்லைன்னா அங்கவே இரு. நம்ம தான் கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும். பரவாயில்ல, கொஞ்சம் மல்லமா வர கொண்டு வரலாம், மல்லமா வரலாம், மல்லமா வரலாம்னு சொல்லிட்டு அப்படியே என்ன பண்ணிடுறோம்? குழியில தான் தள்ளிடுறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்று, பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்று. நீ இயேசு கிறிஸ்துவ உள்ளத்துல ஏற்றுக்கொண்ட என்ன அறிக்கை செய். எந்த மண் எனக்கு அவர் இல்லாமல் எனக்கு வேணாம்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடு. பிரைஸ்லாம். ஹல்லேலூயா. அவர் மண்ணை தர மாட்டார், மாணிக்கமாக உனக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவாங்க. என்ன கொடுப்பாரு? மாணிக்கமா கொடுப்பார். இந்த மண்ணை நம்பி இருந்தாக்கா மண்டையில தான் ஒண்ணு கொட்டுவார். பிரைஸ்லாம். அறிவு இருக்கா உனக்கு? ஜீவன்ல தேவனாகிய என்ன நீ அறிக்கை செய்து இந்த மண்ணுடைய ஆசை விடுறதுக்கு உனக்கு மனசு இல்ல. அப்ப எப்படி நான் உன்னை ஆசீர்வதிப்பது? யாக்கோபே உன்னை ஆசீர்வதிக்க முடியல. பிரைஸ்லாம். ஹல்லேலூயா. யாக்கோபு தெரிஞ்சு போச்சு, நம்ம இவரை சரியா பிடிக்கலனாக்கா நம்ம ஆசீர்வதிக்கப்படவே முடியாதுன்னு சொல்லிட்டு இரவெல்லாம் தேவனோடு போராடி ஜெயித்தானாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நீ விசுவாசிப்பாயானால் இந்த ஆண்டுல உன்னுடைய ஆசீர்வாதங்கள் தடை செய்கிற சாத்தானை உன் கால்கள் கீழ் மிதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னா நீ தேவனோடு என்ன பண்ணணும்? போராட வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப நிச்சயமா ஆண்டவரோடு போராடுறவங்க யாராவது ஜெயிக்க முடியுமா? அவங்க பிள்ளைகளாக நம்ம மாத்திரம் தான் ஜெயிக்க முடியும். கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவாங்க. ஹல்லேலூயா. அவரோட நின்று போராடி யாராவது ஜெயிக்க முடியுமாப்பா? முடியவே முடியாது. ஆனா யாக்கோபு ஜெயித்தான். இனி யாக்கோபு இல்ல, உன்னை இஸ்ரவேல் என்று அவர் என்ன செய்யறார்? ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் ஒன்று என்ன செய்யக்கூடாது? விக்கிரகங்கள் உனக்கு ஒண்ணுமே இருக்கக்கூடாது. எந்த சொரூபம் இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய விக்கிரக ஆராதனை உனக்குள்ள இருக்கவே கூடாது. நல்ல புரியுதா? என்ன இல்ல இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் விக்கிரக ஆராதனை இருக்கக்கூடாது. கடைசி ஆண்டு வரைக்கும், இந்த ஆண்டு கடைசி வரைக்கும் ஃபர்ஸ்ட் செய்தி என்னன்னு கேட்டாக்கா நம்ம என்ன சொல்லணும்? விக்கிரக ஆராதனை இருக்கவே கூடாது. பொருளாசை இருக்கவே கூடாது. தேவனை மட்டுப்படுத்துகிற எந்த காரியத்தையும் நான் உயர்த்தவே ஒரு தீர்மானம் எடுங்க. இந்த இரவு நேரத்தில் ஒரு தீர்மானம் எடுங்க. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை பன்மடங்கு உயர போகிறது. ஹல்லேலூயா. இரண்டாவது சொல்றார், என் ஓய்வு நாட்களை ஆசீர்வதித்து என் பரிசுத்த ஸ்தலத்திற்கு பயபக்தியாக இருப்பீர்களாக நான் கர்த்தர். ஓய்வு நாள ஆசரிக்கணும், பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியா இருக்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, நான் கிறிஸ்துமஸ் ரொம்ப கவலைப்பட்டேன். ஸ்டார் கூட என்னால கட்ட முடியல. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்டார் கூட என்னால கட்டவே முடியல. ஏன்னா ஒருத்தரும் வரல, ஒருத்தரும் விசாரிக்கல. பிரைஸ் தி லார்ட். என்கிட்ட காசு கூட கிடையாது. நீங்க கொடுத்தீங்க. பிரைஸ் தி லார்ட். அந்தந்த செலவு கரெக்டா இருக்கு. என்ன பண்ண, ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. அடுத்த நாள் கிறிஸ்துமஸ் ரொம்ப அருமையாக நடந்தது. பிரைஸ் தி லார்ட். எதிர்பார்க்காம சேர்மனே வந்து சால்வை போட்டு போயிட்டாரு. கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவோமா?
கவுன்சிலர் பெரிய பாக்ஸ் கேக் பாக்ஸ் எடுத்துன்னு வந்துட்டார். நான் சொன்னேன், நான் கேட்கலான்னு நினைச்சேன் அவங்கள, ஏதோ நீங்க என்ன வேணும்னாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன், உதவி பண்ணுவேன். ஹல்லேலூயா. நான் கேட்க போறது கிடையாது. எதை காட்டினா அடுத்த வாட்டி இன்னும் 2 கூட கொடுப்பாங்க. நம்ம யாருக்கிட்ட கேட்க போகிறோம்? ஜீவனுள்ள தேவனிடத்துல கேட்க போகிறோம். யாருக்கிட்ட போறது கிடையாது. அவங்க தான் வர போறாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால என்ன பண்ணிட்டேன், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, சீரியல் செட்டு போடுறான்ட்டு. பிரைஸ் தி லார்ட். டியூப்லைட் கட்டு ஃபர்ஸ்ட். ஹல்லேலூயா. நம்ம யாரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம்? ஜீவனுள்ள தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். யாரு காசு கொடுத்தாலும் கொடுக்கலாலும் பரவாயில்ல, நீங்க வர்ற காணிக்கெல்லாம் கவுண்ட் பண்ணி முதல்ல அவனுக்கு என்ன பண்ணிடலாம், செட்டில் பண்ணிடலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால பிரியமானவர்களே, என்ன செய்வேன், அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியா இருக்கு. சபை என்னக்கா பயப்படணும்? சபையில இருக்கிற ஆராதனைகள்னா பயப்படணும். சபையில கூடி ஆராதிப்பதற்கு நம்ம பயப்படணும். ஆண்டவர் என்ன சொல்ற? சங்கீதம் 2:11 வாசிங்க. சங்கீதங்கள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். பயத்துடனே கர்த்தரை என்ன பண்ணணும்? சேவிக்கணுமா? சண்டே வருதுனாக்கா நம்ம பயப்படணும். ஜீவனுள்ள தேவனுடைய சமூகத்துல போய் நிக்க போகிறோம். யார் இங்க இருக்கிறது? ஜீவாதிபதியாக இயேசு. இங்க யாருமே இல்லைன்ற நம்பிக்கையில நம்ம இங்க வர்றோமா? கிடையவே. இங்கு கர்த்தர் இருக்கிறார், ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார், அவருடைய ஆவியானவர் இங்க அசைவாடி கொண்டிருக்கிறார் என்கிற ஒரு நம்பிக்கை விசுவாசத்துல தான் நம்ம வருகிறோம். அவர் எப்படிப்பட்டவரா? பயபக்திக்குரியவர். ஹல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவர்? பயபக்திக்குரியவர். அதனாலதான் நடுக்கத்துடனே கர்த்தரை, பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே கர்த்தரை களி கூறுங்கள். ஹல்லேலூயா. பயத்துடனே சேவிக்கணுமா? அந்த முன்னாடி நம்ம வரும்பொழுது ஒரு பயம், ஒரு நடுக்கம் நமக்குள்ள காணப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆராதனைக்கு வருகிறோம் என்று சொன்னா அந்த பயம் நடுக்கம் தாங்க உங்களை உயர்த்தும். ஹல்லேலூயா. உங்களை பனையை போல செழிக்க செய்கிறது உங்களுக்குள்ள அந்த பயமும் நடுக்கமும் இருந்ததுன்னா நம்ம கேட்க போறது யாருமே கிடையாது. பாஸ்டர் கேட்டாலும் நம்ம கேட்கறது கிடையாது. ஹல்லேலூயா. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம யாருக்கும் எந்த மனுஷனுக்கும் பயப்பட்டு ஆராதனை செய்யணுங்கிற ஒரு நிர்பந்தம் நமக்கு கிடையவே கிடையாது. போனா போலாம், போகலனாலும் ஒண்ணும் இல்லை. அடுத்த வாரம் பாஸ்டர் கேட்பாரு, என்ன ஐயா வரல? ஐயா வர முடியல ஐயா, எனக்கு வேலை இருந்தது. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு அந்த சாப்டர். ஹல்லேலூயா. ஆனா கேட்க போறது யாரு? பார்க்க போறது யாரு? கர்த்தர். ஹல்லேலூயா. இந்த ஆண்டுல செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறது என்னன்னாக்கா, நீ பயம் இல்லாமல், பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயம் இல்லாமல், ஓய்வு நாளை ஆசிரிக்காமல் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. உயிரே போனா கூட சபையை விட்டு விலகக்கூடாதுன்னு தான் நான் என்ன பண்ணேன், எனக்கு முடியலன்னா கூட ஹாஸ்பிட்டலுக்கு போகவே இல்லை. அப்படி போனா கூட ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறதுக்கு நான் சண்டே போகணும்னு நினைச்சேன் பாருங்க. கிட்டத்தட்ட 8 வாரமும் நான் எந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகாம இங்கேயே உட்காந்து ஊழியக்காரர் வரவழைச்சு செய்தி கொடுத்தேன். நானே உட்காந்து கூட செய்தி கொடுத்தேன்னு தவிர அந்த அவர் என்ன சமூகத்தை விட்டு என்ன பண்ணல, தூரமாக்கவே இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அது நமக்குள்ள இருக்கிற வாஞ்சை, எனக்குள்ள இருக்கிற ஒரு தாகம், உம்முடைய சமூகத்துல நான் நிற்கணும். ஞாயிற்றுக்கிழமை என்னாக்க நான் என்ன பண்ணணும், அந்த உயிர்த்தெழுந்த ஆராதனையில உண்மை மகிமைப்படுத்தின ஒரு சிந்தை எனக்குள்ள ஆழமா இருந்ததுனால என்னை மேற்கொள்ள வந்த பலவீனங்கள், வியாதிகள் என்னை சேதப்படுத்தவும் இல்லை, அவைகளை தேவன் என்ன பண்ணார், சேதப்படுத்திட்டார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால பாருங்க, அந்த பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து எப்படி இருக்கணும், பயபக்தியா இருக்கணும். அதனாலதான் கரெக்டா 9 மணினா 9 மணிக்கெல்லாம் நான் எங்க இருந்து நின்றுடுவேன். 10 மணினா 10 மணிக்கெல்லாம் வந்து நின்றுடுவேன். எந்த ஆராதனைனாலும் என்ன வேலையா இருந்தாலும் விட்டுட்டு என்ன பண்ணிடுவேன், ஓடி வந்துடுவேன். நம்ம எப்படி இருக்கணும், விசுவாசிகளுக்கு மாதிரியா இருக்கணும், அலட்சியமா இருக்கவே கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஏன்னா ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து நம்ம எப்படி இருக்கணும், பயபக்தி. நம்ம கேட்கறதுக்கு ஆளே இல்லைங்க. பிரைஸ் தி லார்ட். நம்ம என்ன செஞ்சாலும் கேட்கறதுக்கு ஆளே கிடையவே கிடையாது. ஆனா கர்த்தருக்கு முன்பாக, அவருடைய சன்னிதானத்துல, அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நாம் ஒரு நாள் கணக்கு ஒப்புவிக்கப்பட வேண்டுமா? நம்முடைய கணக்கெல்லாம் என்ன பண்ணாரு கேட்பாங்க, போய் நின்றுட்டு என்னப்பா செஞ்சியா, அது ஏன் செய்யல, அது ஏன் எதுக்கு பண்ண, அப்படி இப்படி எல்லாம் கேட்கும் போது என்ன பண்ண முடியாது, ஒண்ணுமே
செய்ய முடியாத சூழ்நிலை போய் அங்க நிக்க கூடாது. ஹல்லேலூயா. அதனால ஆவியானவர் இங்க பேசிக் கொண்டிருக்கிறார். நீ ஞாயிற்றுக்கிழமைன்னா அவருடைய நாளுக்கு முக்கியத்துவத்தை கொடு. உயிர் தெழுந்த நாளுக்கு முக்கியத்துவத்தை கொடு. அதனால புதிய ஏற்பாட்டுல இன்னும் அதிகமாக சொல்கிறது எல்லா நாளும் ஆராதிக்கணுமா. பழைய ஏற்பாட்டுல ஓய்வு நாள் மாத்திரம் தான் இருந்தது. புதிய ஏற்பாட்டுல எல்லா நாளும் ஆராதிக்க வேண்டும் என்கிற ஒரு நியமம் இருந்தது. அப்போஸ்தலர்கள்லாம் தினந்தோறும் ஆலயத்துல கூடி ஜெபித்தார்கள். பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. எல்லா வேலை செஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும், சபைக்கு வந்து நல்லா ஜெபிச்சுட்டு சாப்பிட்டு போயிடுவாங்க. பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து எப்படி இருக்கணும், பயபக்தியா இருக்கணும். ஹல்லேலூயா. உன் ஆசீர்வாதத்தை நிர்ணயம் பண்றது சபைதான், புதிய ஏற்பாட்டு சபைதான். பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. உன் ஆசீர்வாதத்தை, உன் உயர்வை தீர்மானம் பண்றத சபைதாங்க. பிரைஸ் எல்லாம். நீங்க சபையை குறித்து பக்தி வைராக்கியமா இருப்பீர்களானால் உங்களுடைய ஆசீர்வாதம் உயர்ந்து கொண்டே இருக்கும், தடைகள் உடைந்து கொண்டே இருக்கும். வேணா உங்க வாழ்க்கையில நீங்க செஞ்சு பாருங்க, அனுபவிச்சு பாருங்க, அப்போ நீங்க சாட்சியா இருப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க 16ஆம் சங்கீதத்தை எடுத்து வாசிங்க. அவருடைய சமூகத்தில் அவருடைய சமூகத்தில் நித்திய ஆனந்தமும், அவருடைய வலது பார்சத்தில் உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும், உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. அவருடைய சமூகத்தில் என்ன இருக்கு, என்ன இருக்குங்க, பரிபூர்ண ஆனந்தம். ஆனந்தம் எப்போ ஒரு ஆனந்தம்? 10 லட்சம் கடனா இருக்கும்போது வருமா, 10 லட்சம் அக்கௌண்ட்ல இருக்கும்போது வருமா, பலவீனமா இருக்கும் பொழுது வருமா, ஆரோக்கியமா இருக்கும் போது வருமா, நெருக்கமா இருக்கும் போது வருமா, சுதந்திரமா இருக்கும் போது வருமா? எப்போ ஒரு ஆனந்தம்? ஹல்லேலூயா. ஆனந்தம் எப்போ வருங்க? சந்தோஷம் எப்போ வரும்? சமூகத்தில் இருக்கும்போது தான் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வியாதி இருக்கும் போது வருமா, கடன் இருக்கும் பொழுது வருமா, நெருக்கம் இருக்கும் பொழுது வருமா, துன்பங்கள் இருக்கும் பொழுது வருமா? ஆனந்தம் வருமே வராது. அப்ப அவர் சமூகத்தில் என்ன இருக்கு? ஆனந்தம். உன் கடன்களை போக்கும், உன் துன்பத்தை போக்கும், உன் பலவீனத்தை போக்கும், உன் வியாதியை போக்கும், எல்லாவற்றுக்கும் தீர்வு கொடுத்து உனக்கு ஆனந்தத்தை கொடுக்கிற இடமே அவருடைய சமூகம் தான். ஹல்லேலூயா. அதனாலதான் அவருடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும், அவருடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. ஹல்லேலூயா. அவருடைய வலது பாரிசத்தில் என்ன இருக்கு? நித்திய பேரின்பம் உண்டு. அதனால 2வது நீ என்ன பண்ண வேண்டும்? ஓய்வு நாளை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியா இருக்கணும். எப்படி இருக்கணும்? பயபக்தி. 6 மணினா 6 மணிக்கு ஓடி வந்துடணும். 7 மணிக்கு ஓடி வந்துடணும். 6 மணிக்கு ஆராதனை வச்சா 8 மணிக்கு தான் வருவீங்க. ஹல்லேலூயா. 9 மணிக்கு ஆராதனை வச்சா 11 மணிக்கு தான் வருவீங்க. பிரைஸ் எல்லாம். இன்னைக்கு 9 மணிக்கு ஆராதனை வச்சா எத்தனை மணிக்கு வந்தீங்க? நீங்க 8:45 வச்சு வந்தீங்க. 10 மணிக்கு ஆராதனை. எத்தனை பேருக்கு வாட்ஸ்அப் வந்தது? எல்லாருக்கும் வந்ததா வாட்ஸ்அப்ல மெசேஜ்? கையை உயர்த்துங்களேன். பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா. அதுல என்ன போட்டு 10:30 போட்டிருந்தானே டைம்? பிரைஸ் எல்லாம். 9 போட்டிருந்தானே, 9 போட்டு 9 ஆன உடனே நம்ம நடுக்கணும். பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா. ஒரு வெடிகுண்ட, ஒரு என்னது இது, ஆட்டோ பாம்பு. அது பட்டாசு எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கீங்க. எப்படி இருக்கும்? ஹாப்பியா இருப்பீங்களா? பயம் இல்லாம இருப்பீங்களா? பிரைஸ் எல்லாம். எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா. எப்படி இருக்குங்க? பிரைஸ் எல்லாம். ஒரு பின்னு வச்சா கூட நம்ம சிந்தெல்லாம் அந்த பின்னு மேல இருக்கு. இந்த பின்னு அங்க தவறா போய் நம்மளை குத்திடுமோன்ட்டு. பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா. கர்த்தர் தானே பார்த்துப்பார். அவருக்கு நம்ம அவர் 9 மணிக்கு கூப்பிட்டா நம்ம 9 மணிக்கு போட்டா நமக்கெல்லாம் கௌரவம் கிடையவே கிடையாது, நமக்கு மதிப்பு கிடையவே கிடையாது. நம்ம எல்லாம் ஸ்டைலா எப்ப போனோம்? 10:30 போகணும். பிரைஸ் ஹல்லேலூயா. இப்படி எல்லாம் பேசினாதான் பாஸ்ட் பிடிக்காது. சிஸ்டர், பிரதர், நீங்க எப்பாவது வாங்க, வந்த உடனே பாரப்பட்டு அழுது ஜெபம் பண்ணிட்டாங்கன்னா நல்ல பாஸ்ட். ஹல்லேலூயா. ஏன்பா நீ இந்த மாதிரி எல்லாம் வர, ஏன் இந்த மாதிரி எல்லாம் வரேன்னு சொன்னாங்க. இந்த பாஸ்டர் பிரசங்கம் பண்றது தெரியல, இந்த பாஸ்டருக்கு ரொம்ப கடினமா பேசுறாரு. இப்படி எல்லாம் பேசுறா என்ன பண்ண முடியாது? சபைய என்ன பண்ண முடியாது? ஹல்லேலூயா. நடத்தவே முடியாது. 10 பேர் ஓடிடுவாங்க. பிரைஸ் எல்லாம்.
அல்லேலூயா. ஆண்டவருடைய இன்னொரு வேலையை ஃபில்டர் பண்றது தான். ஆண்டவருடைய இன்னொரு வேலை என்னது? ஃபில்டர் பண்றது தான். தேவையில்லாத கிளைகள் எல்லாம் என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? கனி கொடுக்காத கிளைகள் எல்லாம் வெட்டு. அல்லேலூயா. நல்ல வளர்ச்சி இல்லாததெல்லாம் என்ன பண்ணு? வெட்டுடு. பிரைஸ் எல்லாம் சுத்தம் செய்வாராம். கொடிகளை சுத்தம் செய்வார். அதுல நல்ல பிடிப்பில்லாததெல்லாம் என்ன பண்ணிடும்? குப்பையா போயிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்களும் நானெல்லாம் குப்பையா போறவங்களுக்காக, குப்பையா போறதுக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன பண்ணவில்லை? ரத்தம் சிந்தவில்லை. நீங்களும் நானும் கனி கொடுக்க வேண்டும் என்றுதான் அவர் சிலுவையில ரத்தம் சிந்தினார். இந்த ஆண்டுல நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்றால் பயபக்திக்குரியவர்களாக இருக்கணும். சமூகத்தினாக அப்படியே ஓடி நடுங்கி வந்துடணும். பிரைஸ் எல்லாம் அப்படிப்பட்ட ஒரு இருதயம் நமக்குள்ள சிருஷ்டிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நல்லா தூங்குறவங்க தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க, ஒன்னும் பண்ணவே முடியாதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. தூங்குறவங்களுக்காக நல்ல கரங்களை தட்டுங்க. பக்கத்துல தூங்குறவங்க என்ன பண்ணணும்? இன்னும் 1 மணி நேரத்துக்கு தூங்கவே கூடாது. நல்ல கரங்களை தட்டுங்க. இப்ப நீங்க இப்படி அப்படியே தூங்குனீங்கன்னாக்க ஒரு கிளாஸ் வாட்டர் அப்படியே மூஞ்சில வந்து அடிச்சிடுவேன். நான் என்ன பண்ணுவேன்? ஒரு டம்ளர்ல தண்ணி எடுத்துன்னு வந்து என்ன பண்ண, பூச்சை போடாம முகத்துல நல்லா ஒரு தெளிச்சிடுவேன். பிரைஸ் எல்லாம். நியூ இயர் அதுமா, நியூ இயர் அதுமா. சரி, பிரதர்னா ஒரு கவர்மெண்ட் வேலை, ஒரு வேலைக்கு போயிடணும். அவரு வந்து லீவு கிடையாது, பாவம். அல்லேலூயா. மத்தவங்க எல்லாம் வேலைக்கு போகணும்னு அவசியம் கிடையவே கிடையாது. பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா. என்னங்க கரெக்டா இல்லைங்களா? மத்தவங்க எல்லாம் வேலைக்கு போகணும்னு அவசியம் கிடையவே கிடையாது. நல்லா போய் என்ன பண்ணலாம்? டேல தூங்கலாம். கரெக்டா இல்லைங்களா? இங்க தூங்கிட்டு நாளைக்கு போயிட்டு வேலை செஞ்சுட்டு நைட் என்ன சொன்னார் பாஸ்டர் தெரியவே இல்லையே. இந்த வருஷம் எல்லாம் வேஸ்டா போயிடுச்சு. 365 நாள் வேஸ்டா போயிடும். எத்தனை நாள் வேஸ்டா போயிடும்? 365 நாள் வேஸ்டா போயிடும். பிரைஸ் எல்லாம். 3வது பாருங்க, நீங்கள் என் கட்டளையின்படி நடந்து என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்தார். என்ன பண்ணணுமா? ஐயோ உடனே பழுகவும் பெருகவும் சொல்லிட்டாரு, இனிமே அவ்வளவுதான், நம்ம பெருத்து போயிடுவோம், அவ்வளவுதான், அப்படியே கொட்ட போகுது, மூட்டை மூட்டையா கொட்ட போகுது அப்படின்னு உங்களை உசு பேத்துறதுக்காக வாக்குத்தத்தம் கிடையாது. பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா. உயர்த்துவதற்காக, ஆசீர்வதிப்பதற்காக தான் வாக்குத்தத்தம். அதற்கு பாத்திரம் உள்ளவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும்? மாறணும். பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா. பாருங்க என்ன சொல், நீங்கள் என் கட்டளையின்படி நடந்து என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்ய வேண்டும். அவைகளின்படி செய்தால் பாருங்க ரொம்ப முக்கியமானது. யார் ஆசீர்வதிக்கப்படுவாங்கன்னாக்கா அவருடைய கட்டளையின்படி நடந்து அவருடைய கற்பனைகள் படி செய்கிறவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. வேற ஒண்ணுமே அதுல மாற்றமே கிடையாது. ஹல்லேலூயா. அந்த பூஜாரி பார்க்கணும்னு கிடையாது. அந்த நியூமராலஜி, நான் பாருங்க நியூமராலஜி, அஸ்ட்ராலஜி, ஜெம்மாலஜி, ஹல்லேலூயா, எல்லா கோயில்களும் சுத்தி சுத்தி என்ன பண்ண ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு வழியே இல்லை. ஹல்லேலூயா. அவருடைய கட்டளைகளை கை கொண்டு அவர் கற்பனைகளின்படி நம்ம வாழ ஆரம்பித்து விட்டோம்னாக்கா ஆசீர்வாதத்தை சாத்தானால பிடிக்கவே முடியாது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவன் கையில இருந்து பிச்சுக்கிட்டு உங்க தலை மேல வந்து என்ன பண்ணும் சொல்லுங்க, என் தலை மேல வந்து நின்னுடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்க ஆசீர்வாதத்தை எந்த அதிகாரத்தினால என்ன பண்ண முடியாது? கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, பிடிக்கவும் முடியாது. எப்போ? அவருடைய கட்டளைகளின்படி நடந்து அவரை கற்பனைகளின்படி கை கொள்ளும் பொழுது. பிரைஸ் எல்லாம். அவருடைய வழிகளில நடக்கணும். 3வதாக சொல்லுகிற காரியம், நீங்கள் பழுகணும் பெருகணும்னாக்கா முதல்ல என்ன சொன்னாரு? விக்கிரக ஆராதனைகள் இருக்கக்கூடாது, சிருஷ்டியை நீங்கள் சேவிக்க கூடாது, சிருஷ்டிகரை தான் சேவிக்கணும். பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா. அவரை எங்க போய் தேடுறது? பிரைஸ் எல்லாம். இல்லப்பா, பொதுவா நினைப்பாங்க அவரை எங்க போய் தேடி கண்டுபிடிக்கிறது?
அவர் எப்படி நம்ம கண்களுக்கு தெரிவாரு? இந்த மரம் என்ன தெரியுது, அந்த மலை என்ன தெரியுது, அந்த தண்ணி என்ன, அந்த குளத்தாண்ட போனா அவர் இருப்பாரு. பிரைஸ் எல்லாம் எங்காவது ஒரு மரம் இருக்க கூடாது, அங்க 3 கல்லு வச்சிருவோம், இதுதான் கடவுள். அப்ப கூட இல்லம்மா, நம்ம செய்யற வேலையை சொல்றேன். வேதம் சொல்றது கடவுள் தான் மனுஷனை சிருஷ்டித்தான். மனுஷனை தெரியுமா செய்யறான், கடவுளை சிருஷ்டிக்கிறான். பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. கரெக்டா இல்லீங்களா? ஹல்லேலூயா. நான் தான் என்னுடைய ரூபமாகவும் என்னுடைய சாயலாகவும் நான் மனுஷனை என்ன பண்ணினேன், சிருஷ்டித்தேன் என்று வேதத்துல தெளிவா சொன்னாக்கா, நோ 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 நோ, நான் செய்யறதுதான் கடவுள், நான் சுமந்து கொண்டு போறதுதான் கடவுள். பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. நான் எதை நிற்க வைக்கிறேனோ அதுதான் கடவுள் மனுஷன் சொல்றான். பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. அதனால பாருங்க பிரியமானவர்களே, நீங்கள் என் கட்டளையின்படி நடந்து என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்தால், கற்பனைகள் கட்டளைகளின்படி அதன்படி செய்தால் என்ன சொல்றாரு? 7 கடலை தாண்டி வந்து என்ன பண்ணணும், எனக்கு தேங்காய் உடைக்கணும்னு சொல்றாரு. எனக்கு என்ன பண்றாரு, எனக்கு அபிஷேகம் பண்ணணும்னு சொல்றாரா? என்னது அவருடைய கட்டளைகள், என்னது அவருடைய கற்பனைகள்? பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. அடுத்தவனுக்கு தீமை இருக்கக்கூடாது, உன்னால அடுத்தவனுக்கு கெடுதல் நடக்கவே கூடாது. இதுதான் கற்பனை கட்டளை, அதுதான் ஹல்லேலூயா. இத வந்து ஒவ்வொருவரும் செய்ய ஆரம்பிச்சுட்டானாக்கா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தேவையில்லை, போலீஸும் தேவையில்லை. ஹல்லேலூயா. கவர்மெண்ட்ல இருக்கிற சட்ட புஸ்தகம் எல்லாம் தூக்கி போட்டுடலாம். கரெக்டா இல்லைங்களா? ஹல்லேலூயா. இதுதான் கிறிஸ்துவம். அடுத்த மனுஷனுக்கு தீமை விளைவிக்கிற எந்த ஒரு செயலும் செய்யக்கூடாது. அதுதான் கர்த்தருடைய கட்டளையும் கற்பனையும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எங்க கடவுள் பெரியவர், உங்க கடவுள் பெரியவர், அவர் முன்னாடி வந்தார், இவரு முன்னாடி வந்தார். யார் முன்னாடி வந்தா என்ன? பிரைஸ் தி லார்ட். யார் பெரியவனா என்ன? வேதம் என்ன சொல்லுகிறது? உன்னால அடுத்தவனுக்கு தீமை நடக்கவே கூடாது. இதுதான் அவருடைய கட்டளைகள் கற்பனைகள் எல்லாமே. அதுதான். பொய் சொல்லாத, விபச்சாரம் பண்ணாத, திருடாத, அடுத்தவன் ஆசைப்படாத. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மனித குலம் எப்படி இருக்குன்னா சமாதானமா இருக்கணும். அவருடைய கட்டளைகள் அதுதான். ஹல்லேலூயா. இதுதான் சிருஷ்டிகரை தொழுவதுடைய, சிருஷ்டிகரை ஆராதிப்பதுடைய முறைமை. நம்மை சிருஷ்டித்தவரை நாம் எப்படி சேவிக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொள்ளுவது, நாம் அவரை சேவிக்கிறவர்களாக இருப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்தவனுக்கு அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட யாருக்கும் தீமை ஒருவரால் ஒருவர் வரவே கூடாது. பிரைஸ் தி லார்ட். காயினை பார்த்து கேட்டாரு, ஏன் உன் தம்பிய கொலை செஞ்ச? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எங்க ஆபேல் எங்க பண்ணாக்கா அவனுக்கு நான் என்ன காவல்காரனா? ஆண்டவர் சொல்றாரு, அவனுடைய ரத்தம் என்னிடத்துல பேசி கொண்டிருக்கிறது, நீ கொலை பண்ணிட்டியே. ஹல்லேலூயா. அவன் பாருங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு மனுஷனால ஒருத்தருக்கு தீமை செய்யும் பொழுது அவன் முறையிடுகிற முறைகள் ஜீவனுள்ள தேவனிடத்துல போகிறது. அவர் அவனை நியாயம் தீர்ப்பார். பிரைஸ் தி லார்ட். அதற்குரிய தண்டனை கொடுப்பார். அதனால பாருங்க, என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்தால், அவைகளின்படி செய்யணும். நம்ம எல்லாம் அவருடைய கற்பனைகளையும் கட்டளையின்படி செய்ய நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். 2 தான். என்னது? உன் முழு இருதயத்தோடு உன் தேவனாகிய கர்த்தரில், நீ முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு முழு இருதயத்தோடு உன் தேவனாகிய கர்த்தரை சேவிப்பாயாக. முதலாம் கட்டளை. உன்னை நேசிப்பது போல பிறரை நேசிப்பாய். இந்த 2 செஞ்சுட்டாக்க ஹோல் பைபிளை வந்து நீ ஃபாலோ பண்ணிட்டேன்னு அர்த்தம். 2 செஞ்சுட்டானாங்க, ஐயோ அவங்கள நான் மன்னிக்கவே மாட்டேன், என் உயிர் இருக்கிற வரைக்கும் மன்னிக்க மாட்டேன். என்னை பார்த்து என்ன சொல்லிட்டாங்க, அவங்க சொல்லிட்டாங்க, அவங்க வீட்டுக்கே போக மாட்டாங்க, வாசல்படியே நான் மிதிக்க மாட்டேன். யார் சொல்றது? கிறிஸ்துவர்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வைராகியம் இப்படி எல்லாம் இருந்தாக்கா நம்ம எங்க கட்டளைகளை கை கொள்றது, கற்பனைகளை கை கொள்றது? மன்னிக்கவே மாட்டேன். பேச்சு எப்படி இருக்கானா அப்படியே பாம்பு, ஒரு ஆயுதமே தேவையில்லை, அப்படி உடைச்சிடுவோம். நம்ம பேசுற பேச்சுல ஒரு ஆயுதமே
தேவையில்லை, அப்படி உடைச்சிடுவோம். நம்ம கற்றுகிறவர்களாக இருக்கணும், காயத்தை ஆற்றுகிறவர்களாக இருக்கணும். உடைக்கிறவர்களாகவோ காயப்படுத்துகிறவர்களாகவோ நாம் இருக்கவே கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீ தேவனை நேசிக்கிறாய் என்று சொன்னால் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷனை நீ நேசிக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவனை என்ன செய்ய வேண்டும்? அன்பு செலுத்த வேண்டும், அவனுக்காக ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் என்ன செய்தார்? அவர் என்ன செய்தாரோ அவர் நமக்காக இறங்கி வந்தார், அவர் நம்ம மேல அன்பு செலுத்தினார், நமக்காக பரிந்து பேசினார், நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவர் விரும்புவது போல தம்மை போல் நாமும் இருக்க வேண்டும் என்றுதான் விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். 3 விஷயங்கள் வேதத்தில் சொன்னது போல் நாம் செய்வோமானால், நீ எந்த நிலைமையில இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும், எவ்வளவு அடி தட்டு பாதாளத்தில் நீ கிடந்தாலும் கூட கர்த்தருடைய கரம் உன்னை என்ன செய்யுமா? உயர்த்துமா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. நீ விக்கிரகங்களுக்கு விலகி பரிசுத்த ஸ்தலத்துக்கு பயபக்திக்குரியவனாகவும் ஓய்வு நாளை ஆசிரிக்கிறவனாகவும் கர்த்தருடைய கட்டளைகளை கற்பனைகளை கைக்கொள்கிறவனாக நீ இருந்தால், ஆண்டவர் என்ன சொல்றார்? நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனிகளையும் கொடுக்கும். ஆண்டவர் நான் ஸ்டார்ட் பண்றாரு, அவருடைய ஆசீர்வாதத்தை ஸ்டார்ட் பண்றாரு. ஏற்ற காலத்தில் என்ன செய்வேன்? மழையை பெய்ய பண்ணுவேன். உங்களுக்கு நமக்கு என்ன, நம்ம தேசத்துக்கு என்ன முக்கியம்னாக்கா மழை ஏற்ற காலத்துல பெய்யற மழை தான். ஒரே வாட்டி 4 புயல் வந்து அடிச்சுன்னு தள்ளின்னு போயிடும். ஹல்லேலூயா. கொஞ்சம் கொஞ்சம் போர் கீர் போட்டு தோட்டத்துக்கு பாசனம் வச்சு கொஞ்சம் அப்படியே வளர்த்து வச்சிருக்கிற பயிரெல்லாம் என்ன பண்ணோம்? புயல் அடிச்சுன்னு அது கிடையாது மழை. ஏற்ற காலத்து சீசனல் ரெயின்ஸ். ஹல்லேலூயா. பருவமழைகளை கர்த்தர் ஏற்ற நேரத்தில் கொடுத்து என்ன செய்வாராம்? விளைச்சலை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய பிரயாசங்களை கர்த்தர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு நன்மையும் பாக்கியமும் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முதல்ல உன்னுடைய பிரயாசங்கள் என்ன பண்ணுவார்? கட்டி வைக்கப்பட்டிருக்கிற அந்த பிரயாசத்தின் கட்டுகளை அறுத்து உன் பிரயாசங்களை பன்மடங்கு ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உனக்கு நன்மையும் பாக்கியமும் உண்டாயிருக்கும். என் கையெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டேன், பல வருஷமா பார்த்துக்கிட்டேன். என்ன அப்படி தொட்ட கெட்டு போயிடும். 10 ரூபாய் வந்ததுன்னா 20 ரூபாய் நஷ்டம், 1000 ரூபாய் வந்ததுன்னா 2000 ரூபாய் நஷ்டம். உண்மையிலவே நான் அவ்வளவு வருத்தப்பட்டேன். பிரைஸ் எல்லாம் கடந்த வாழ்க்கையில, கடந்த என்னுடைய ரட்சிக்கப்படாத ரட்சிப்பற்ற வாழ்க்கையில அவ்வளவு பிரச்சனைகள். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருக்குள்ள வந்துட்டு அப்புறமா இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அவ்வளவு சந்தோஷம்னா அவ்வளவு சந்தோஷம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்ப என்கிட்ட நிறைய பேர் வந்து வேலை வெயிட் பண்ணி வேலை செஞ்சுக்கிறாங்க. நீங்க பண்ண ராசிங்க, ராசி கிசியெல்லாம் தள்ளிட்டு தாங்க நான் இங்க வந்தேன். ஹல்லேலூயா. வெயிட் பண்ணி ஒரு லெட்டரா இருந்தாலும் ஒரு கொட்டேஷனா இருந்தாலும் நீங்க பண்ணி கொடுங்க, எங்களுக்கு வேலை கிடைச்சிடும். ஹல்லேலூயா. அப்படின்னும் பொழுது கர்த்தர் நம்மோடு இருக்கிறாரு. ராசி அற்றவனா இருந்த என்ன, என் வாழ்க்கைக்கே நான் ராசி இல்லை. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்குள்ள வந்துட்ட அப்புறமா அது அநேகருக்கு ராசியாக மாறிடுச்சு. நான் ஒரு நாள் 2 நாள் போல கூட வெயிட் பண்ணிட்டு போறாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவ பாருங்க, கர்த்தர் அது என்ன சொல்கிறான்? ஏற்ற காலத்துல உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும். அப்ப ஆண்டவர் உங்களுடைய பிரயாசங்களை இந்த வருஷத்துல என்ன பண்ண போகிறார்? ஆசீர்வதிக்க. 6 மாசம் கொரோனாவில் நீங்க வேலைக்கு போகாம இழந்து போன எல்லா பிரயாசத்தின் பலனும் இந்த வருஷம் என்ன பண்ணுவார்? ஹல்லேலூயா. கொரோனா இருந்தாலும் வேலைக்கு போயிட்டு அதை காட்டிலும் அதிகமான பலனை கொடுக்கிற மாதிரி ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதனால நமக்கு பிரச்சனையே கிடையாது. ஆண்டவர் சொல்றார், என்ன சொல்ற? இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்திற்கு என்ன செய்யாத? பயப்படாதன்ற. பிரைஸ் தி லார்ட். அதெல்லாம் நான் தான் அனுப்புறதுனால நீ பயப்படாத. அது உனக்கு அனுப்புறது கிடையவே கிடையாது.
பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கரெக்டா இல்லைங்களா? அவ பாருங்க பிரியமானவர்களே, உங்களுடைய பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. ஆமென் சொல்லுங்க. உங்களுடைய பிரயாசத்தை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? பன்மடங்கு உயர்த்த போகிறார். உங்களுடைய நெருக்கங்கள் எல்லாம் மாற போகிறது. ஹல்லேலூயா. அது மாறிவிட்டது என்று சொல்லி நீங்க அறிக்கை செய்யணும். நீங்க டெய்லி போறணும், என் நெருக்கங்கள் எல்லாம் கர்த்தர் மாற்றினார், மாறல, நீங்க சொல்லுங்க, மாறிடும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நீங்க சொல்றதெல்லாம் ஜெபங்க. நீங்க எதை ஜெபித்து விசுவாசிக்கிறீர்களோ அதெல்லாம் நடக்கின்றார் ஆண்டவர். ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவருக்கு சொல்றதெல்லாம் என்னது? ஜெபம். நீங்க சொல்லி அதை விசுவாசிங்க. கர்த்தர் மாற்றுவார், மாற்றுவார். இது நடக்குமோ நடக்காது, நடக்குமோ நடக்காது, அது நடக்காது, நடக்காது, அது நடக்காது, ஓடாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீங்க சொல்றதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணுங்க. உங்க சூழ்நிலைகள் எல்லாம் கர்த்தர் இந்த ஆண்டுல மாற்றுவார். உங்கள் பிரயாசங்களை உயர்த்துவார், உங்க சூழ்நிலைகள் மாற்றுவார். பாருங்க 5ஆம் வசனத்துல சொல்லப்பட்டது, திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிக்கும் காலம் இருக்கும். திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிக்கும் காலம் இருக்கும். விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சை பழம் பறிக்கும் காலம் இருக்கும். நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாய் சாப்பிட்டு உங்கள் தேசத்துல சுகமாய் குடியிருப்பீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் அப்பத்தை சுகமாய் சாப்பிட்டு திருப்தியா சாப்பிட்டு, ஹல்லேலூயா, சுகமா இருப்பீர்கள். எப்படி இருப்பீங்க? சுகமா இருப்பீங்க. திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும்